தனுராசினா எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு வில்லும் ஒரு அம்பும். இந்த வில் இருந்து அம்பு இது நாள் வரை புறப்பட்டு போனது. ஆனால் அது தன்னுடைய இலக்கை மிஸ் செய்து விட்டது, இலக்கை இழந்து விட்டது, குறி தவறியது இது நாள் வரை அப்படின்னு நம்ம தனுர் ராசிக்கு சொல்லலாம். ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் வச்ச குறி தப்பாதுன்னு சொல்வதை போல் கரெக்டாக இவர்கள் குறி பார்த்து அடிப்பார்கள். மொத்தத்துல ஒரே வார்த்தையில தனுர் ராசிட்ட சொன்னோம் அப்படின்னா, சிரித்து கொண்டே ஜாலியாக இருந்து கொண்டே உல்லாசமாக இருந்து கொண்டே அனைத்து காரியத்தையும் நீங்கள் நன்றாக சாதிப்பீர்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். ஏற்கனவே பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு என்று சொல்வது போல் செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் கொட்டி கிடக்கின்றன. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். உச்சகுரு சூரியனாட்சி, புதனாட்சி, சுக்கிரனாட்சி, சுக்கிரன் புதன் சேர்க்கை, மதன கோபால யோகம், குரு மங்கள் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம், நிறைய ராஜ யோகங்களும் பஞ்ச மகா புருஷ யோகங்களும் உங்களது ராசிக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். தனுராசினா எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு வில்லும் ஒரு அம்பும். இந்த வில் இருந்து அம்பு இது நாள் வரை புறப்பட்டு போனது. ஆனால் அது தன்னுடைய இலக்கை மிஸ் செய்து விட்டது, இலக்கை இழந்து விட்டது, குறி தவறியது இது நாள் வரை அப்படின்னு நம்ம தனுர் ராசிக்கு சொல்லலாம். ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் வச்ச குறி தப்பாதுன்னு சொல்வதை போல் கரெக்டாக இவர்கள் குறி பார்த்து அடிப்பார்கள். அதையும் எதை குறி வைப்பார்கள்னா, லாபத்தை, தொழிலை, ஜீவனத்தை, பாக்கியத்தை. அது ஒன்றுக்கு இரண்டாக இவர்களுக்கு வரும். அதற்குண்டான கிரக நிலைகள் என்ன அப்படின்னா, 9ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் வீட்டுக்கு வருவது திக்பலம். 9, 10 அதிபதிகளின் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம். 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகவனம், பஞ்சமோகா புருஷ யோகத்தில் இதன் பெயர் பத்தர யோகம். பிறகு 10க்குரியவர் 11ஆம் வீட்டுக்கு வருவது. 11ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. கேட்பதற்கு எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. இதைத்தான் பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அது நழுவி ஒரு ஐஸ்கிரீமில் விழுந்து, அதுவும் நழுவி மற்றவருடைய வாய்க்கு போகாமல் நமது வாய்க்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதற்கு நிகரான ஒரு ராஜயோகம். 3ஆம் வீட்டில் முதல் தரமான ராஜயோகத்தை அசுபகரகம் ராகு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது கட்டளை. அப்போ முயற்சிக்கு உண்டான பெயர், புகழ், அந்தஸ்து, வெற்றி, பராக்கிரமம், வீரம் இதெல்லாமே ஏற்படும். ராசியாதிபதி மறைவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். உச்ச குருவிற்கு மறைவு கிடையாது. ராசியாதிபதி செவ்வாயுடன் சேரப் போகிறார். அது குரு மங்கள யோகம். அது ஒரு நிகரற்ற ராஜயோகம் என்பது கண்டிப்பாக இவர்கள் உணர்வார்கள். குரு மறைஞ்சாலும் அவர் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. மெயினா 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டர்னை அவர் டீஆக்டிவேட் செய்கிறார். தனுசை பொறுத்தவரை 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டர்னுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பெயர். அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி நீர்த்து போகிறது, விலகுகிறது. இடம், பூமி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அபிவிருத்தி. 6க்குரிய சுக்கிரனை 11 லாபத்தில். அப்போ கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதெல்லாம் அனுகூலமாக வரும். நீங்கள் பேசுவதை பார்த்து மக்கள் வியப்பார்கள். அவங்க ஆபீஸ்ல அதற்குண்டான அப்ரிசியேஷன், இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் இதெல்லாம் வரிசையாக வரும். மேலும் நிறைய தத்துவங்களை அப்படியே எடுத்து விடுவீர்கள். கடின உழைப்புக்கு அஞ்ச மாட்டீர்கள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வரும். நிறைய
வராதுன்னு நினைச்ச பணம் உங்களை தேடி வரும். தீராதுன்னு நினைச்ச கடன் கூட உங்களுக்கு தீர்ந்து விடும். 7க்குரிய புதன் 10ஆம் வீட்டுல ஆட்சி பிரதர். அது உங்களுக்கு தொழில் ஸ்தானம், அவர்களுக்கு சுகஸ்தானம். அப்போ நீங்க தனுர் ராசி சகோதரியா இருந்தா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு தொழில் லாபம். நீங்க தனுர் ராசி சகோதரனா இருந்தா உங்களுடைய மனைவிக்கு தொழில் அமைவது, புத்திசாலித்தனத்தை பெறுவது, கல்வியில் மேம்பாடு, அங்கீகாரம், குறிப்பா பினான்சியல் பேங்கிங், டீச்சிங் இண்டஸ்ட்ரியில இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு மகுடம். அதன் மூலம் உங்களுக்கு லாபம், அவர்களுக்கு சந்தோஷம், சமாதானம் என்பதை கோச்சாரத்தில் கண்டிப்பாக பெறுவீர்கள். இதெல்லாமே ஒரு முத்திரை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மேலும் மேலும் உங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. தர்ம கர்மாதிபதி யோகம்னாவே ஒரு 5 ஸ்டாஃப் 10 ஸ்டாஃபை உங்களுக்கு கீழ் நீங்கள் பணியில் நியமிப்பது, இல்லை வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய டீம் பெருசாகும். அதுல புதுசா ஒரு 10 பேர் என்ட்ரி ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் இதெல்லாம் உங்களுக்கு. காதலிக்கிறோம் சார், அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு ரீசார்ஜ், டாப் அப் கார்டு எல்லாமே போட்டுக்கொள்வீர்கள். ஏன்னா 11ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் சும்மா இல்லை, அவர் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய நீங்கள் மதி மயங்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அவர் 3ஆம் அதிபதி ராகுவின் நட்சத்திரமான சுவாதியில் ஏறுகிறார். 7ஆம் அதிபதி புதனும் 11க்கு வருகிறார். இப்போ 3, 5, 7, 11 காமத்திரிகோணம், காதல் ஸ்தானம், மதி மயங்கக்கூடிய இடம். இதுல எல்லா இடத்துலயுமே சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரம். சுக்கிரனுக்கு பெயர் காதல் காரகன், கலத்திர காரகன், உல்லாச காரகன். ராகுவிற்கு பெயர் போககாரகன். போககாரகன்னா அனைத்து விஷயங்களையும் அனுபவிப்பது, உல்லாசம், லக்ஸரி. இப்ப நிறைய பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, திருமணமான நபர்கள், ஆகாத நபர்கள், மெயினா வேலை செய்யக்கூடிய இடத்துல, ஏன்னா சுக்கிரன் புதனுடன் சேர்கிறார் இல்லையா, புதன்கிறது இங்க ஜீவனாதிபதி. அதெல்லாம் நீங்கள் எப்படி பக்குவமாக, பத்திரமாக, பாதுகாப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அவ்வாறு பயணிப்பது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்களுக்கு அவர்களுடைய முயற்சிகளாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், டெபாசிட்டாக இருந்தாலும், சொத்துகளாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பை உணர்வீர்கள். மேலும் இதனை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள் அப்படிங்கிறதை கண்டிப்பாக உணர முடியும். தேடி பார்த்தோம் அப்படின்னா இதுல மைனஸ் பாயிண்ட்னு சொன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. இந்த கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஆன்மீக நாட்டத்தை அதிகம் செய்து கொடுப்பார். அப்ப ஆன்மீக பயணம், கோயில்களுக்கு செல்வது, பூஜைகள் செய்வது, புனஸ்காரங்கள் செய்வது, இவை எல்லாமே கண்டிப்பாக தனுராசிக்காரர்கள் உணர்வார்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுடைய கை ஓங்கி நிற்கும். தேவையில்லாத வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்க மாட்டீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கண்டிப்பாக இழந்த செல்வாக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். மொத்தத்துல ஒரே வார்த்தையில தனுர் ராசிட்ட சொன்னோம் அப்படின்னா சிரித்து கொண்டே, ஜாலியாக இருந்து கொண்டே, உல்லாசமாக இருந்து கொண்டே அனைத்து காரியத்தையும் நீங்கள் நன்றாக சாதிப்பீர்கள். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் உச்ச செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீட்டை செவ்வாய் பார்ப்பதனால் சில நேரத்தில் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் மனதை புண்படுத்தாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொண்டால் விஷயங்கள் அதுவாகவே நடக்கும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். இந்த புதனுக்கு சனியின் பார்வையும் பெறப்போகிறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீடான சிம்ம ராசியில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகத்துக்குள் நுழைந்து குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக மாறி
செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகர ராசியை தனது சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 8ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து மதன கோபால யோகம், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேரக்கூடிய யோகமாக வர இருக்கிறது. நிறைய சுப யோகங்கள் கொட்டி கிடக்கின்றது. இதுல செவ்வாய் ராகு பார்வை, மேலும் சனி புதன் பார்வை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தனித்தனி வீடியோகளாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.